சார் இப்போ மருத்துவர் தான் தப்பு பண்ணிட்டாரு, மருத்துவர் வந்து இது மாதிரி நோயாளிகளையும் சார் இது நோயாளிகளையும் நோயாளியுடன் வருபவர்களையும் அநாகரிகமாக பேசக்கூடிய மருத்துவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறீங்க? அதாவது ஒரு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் வந்து நோயாளிக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக இருக்கின்றோம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அட்டெண்டர் வரணும், எல்லாம் கேட்குறக்கு உரிமை இருக்கிறது. கட்டாயம் நாங்கள் வந்து அதை தெளிவான பதில் சொல்லுவோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு டாக்டர் தவறாக சொல்லியிருந்தால் கூட அவருக்கு மேலதிகாரிகள் இருக்காங்க, ஆரம்பம் இருக்கிறாங்க, டீன் சூப்பரிண்டென்ட் இருக்காங்க. நோயாளி பார்க்க முடியுமா? இல்லை கம்ப்ளைண்ட் இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ளைண்ட் போகுது கம்ப்ளைண்ட் இல்லை 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 சார் ஒரு நிமிஷம் இல்லை சார். இங்கே பாருங்க, அதாவது எந்த ஒரு பேஷண்ட் லோடுக்கு ஏற்ற மாதிரி பேஷண்ட் லோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களா? சரி, பேஷண்ட் லோடுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்ஸ் நியமிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வேகன்சிஸை இன்க்ரீஸ் ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நியூ போஸ்ட் க்ரியேட் பண்ணணும் நம்ம கேட்குறோம். சரியா? இது ஒரு விஷயம். இப்போ அது மட்டும் கிடையாது. இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து டாக்டர் அது மாதிரி பேசினாருன்னு சொல்லி டாக்டர் அது மாதிரி பேசினாருன்னு சொல்லி எந்த எவிடன்ஸும் கிடையாது. அதான் சார், அவங்க சைடில் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு தப்பு செய்து விட்டார் அப்படி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 20,000 டாக்டர்ஸ் இருக்காங்க. எவ்வளோ ஒரு வருஷமும் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது அவங்களுக்கு டாக்டர்ஸ் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். இப்படி பேசுகிறதா இருக்கிறது ஏதோ ஒரு 1% 2% இருக்கும். இதை ஒரு கேள்வியாக நம்ம கேட்குறது விட்டுட்டு எவ்வளோ பேருக்கு தன்மையாக பேசி எவ்வளோ பேரை நாங்கள் காப்பாற்றிருக்கோம், எவ்வளோ உயிரை காப்பாற்றிருக்கோம் அப்படின்றத அதை நீங்கள் பரப்புங்க. மீடியா வந்து பொறுப்பாக அதை நீங்கள் பரப்புங்க. ஒரு டாக்டர் இப்படி பேசிட்டார், அவர் மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள்ங்க. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில டாக்டர் கடுமையா நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டாக்டர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும் கேக்குறோம். எண்ணிக்கை குறைவா இருக்கு. ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். மருத்துவருடைய எண்ணிக்கை குறைவா இருக்குது, அவங்களுக்கு டிப்ரெஷன்ல இருக்காங்க. அதனால எங்கேயோ ஒரு இடத்துல பேஷண்ட் கிட்ட கோவமா நடந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு கத்தியால குத்துவர் சமூக விரோதி அப்படின்னா அடிப்படையில் இருக்கிறது கவர்மெண்ட் தான், சரியான மருத்துவர்கள் நியமிக்கல. அப்ப அரசு நீங்க அதை சொல்லுவீங்களா? அரசு எதிர்த்து என்ன கோரிக்கை வச்சு நாங்க சொல்றது வந்து என்ன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க? உங்களோட நீங்க வந்து ஒரு சில மருத்துவர்கள் வந்து இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்கிறதுக்கும் பேஷண்ட் மேல கோவத்தை காட்டுறதுக்கான ரீசன் வந்து உங்களோட வேலை ஷார்ட்டேஜா டிப்ரஷன் காரணமான்னு கேக்குறீங்க. ஒரு நிமிஷம் காரணமா நீங்க வந்து அவங்கட்ட கோபப்படுறீங்க. இல்லை இல்லை அதான் அதுதான் சொல்கிறேன். அதாவது மருத்துவர்களாக தான் முதல்ல சொன்னேன். இந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை வந்து 8 கோடி பேர் இருக்கிற மருத்துவர்கள் WHO ஸ்டாண்டர்ட் படி 1000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அரசு இன்றைய சூழ்நிலை தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இருக்கின்ற மருத்துவர்களுடைய எண்ணிக்கை 23,000 பேர். அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு மருத்துவர்கள் எண்ணிக்கை அதிகம் தேவைப்படுகிறது. மருத்துவமனைக்கு கொரோனாவுக்கு பிறகு மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளியுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கிறது. அதற்கு காரணமே இந்த கொரோனாவில் மக்கள் பணியை மருத்துவர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் வைத்தியம் செய்ததை காப்பாற்றினால் அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் கேட்பதெல்லாம் மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் காலதாமங்கள் காரணமே மருத்துவர்கள் பற்றாக்குறை, மக்களுடைய நோயாளிக்கு எண்ணிக்கை இயற்ப இல்லை என்பதையும் எங்களுடைய குறைகளை தான் நாங்கள் சொல்கின்றோம். அதே சமயத்தில் மருத்துவர்களோ மருத்துவ பணியாளர்களோ மருத்துவமனை செவிலியர்களோ யாராவது தவறு செய்தால் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிக்கும் ஒரு முறையான இருக்கிறது. அதாவது மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறவர்கள், அந்த கல்லூரிய முதல்வர்கள், கண்காணிப்பாளர்கள், ஆர்எம்ஓ போன்ற மெடிக்கல் சூப்பர்டென்ட் போன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க வந்து காமனாக தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கொடுக்கலாம், இந்த டாக்டர் வரைமுறை மீறி பேசுகிறார் அப்படி என்றால் உண்மையில் ப்ரூஃப் செய்யப்பட்டால் அவர் மீது மருத்துவக் கல்லூரி விசாரணை செய்து அவருக்கு அதாவது மருத்துவ கவுன்சில் இருக்கிறது, அவருடைய வரம்பு மீறி பேசியிருக்காரு நடவடிக்கைங்கிறத ரெக்கமெண்ட் பண்ண வைக்க முடியும், அரசு செய்ய முடியாத எதற்கும் வன்முறை ஒரு தீர்வாக இருக்காது என்பதையும் மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து உத்தரவாதம் கொடுப்பதெல்லாம் எந்த மருத்துவரும் தவறு செய்தால் கட்டாயம் அந்த மருத்துவமனை உயர் அதிகாரிகளை அணுகி செய்யவில்லை என்றால் நீங்கள் தவறுகளுக்கு மக்களே நீங்கள் போராட முடியும். ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் எல்லாம் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு மருத்துவர் ஒருத்தருக்கு பதில் சொல்கின்ற விதமாக இருக்கின்ற பொழுது 5 பேர் சுற்றி நின்று பேசுகின்ற பொழுது அவரும் ஒரு மனிதர் தான் என்ற அடிப்படையில் ஒரு மனிதாபிமான முறையில் அவர் வைத்தியம் செய்வாரா, இவர் பதில் சொல்வாரா? ஏன்னா ஒவ்வொருவரும் கேட்குற லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும். பேஷண்ட்டாக கேட்கும்போது ஈஸியாக சொல்ல முடியும், கன்வின்ஸ் பண்ண முடியும். ஆனால் இன்னும் சொல்லப்போனால் வெளியில் உள்ள ஹாஸ்பிட்டலெல்லாம் மருத்துவர்கள் பார்த்துவிட்டு முடியாத நோயாளிகள் தான் இன்று கடைசி நிலைமையில் தான் இன்று மருத்துவமனைக்கு வருகிறார்கள். வருகின்ற பொழுது வந்தவுடனே அவங்களுக்கு ஒரு ஊசி போட வேண்டிய சூழ்நிலை, போட்டவுடனே ஊசி போட இருந்துச்சுன்னா அது ஊசி போடனால தான் இறந்து போவாங்க அப்படிங்கின்ற ஒரு தவறான
நிலைமையும் இன்று தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இன்னும் கொஞ்சம் சமூகத்தினுடைய பொறுப்பு. மருத்துவர்கள் மனிதர்கள், மருத்துவர்கள் காப்பாற்றுவதற்காக தங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு என்ஜினியர் எப்படி ஒரு மிஷினை காப்பாற்றுவதற்கு போராடுவார், முடியவில்லை சீசாயின்னு சொல்லிடுவார். அதே மாதிரி தான் இதுவும் மருத்துவர் உயிரை கொடுப்பதற்கு ஒன்றும் கடவுள் அல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் குறிக்கொள்ள கடமைப்பட்டேன். ஆக மருத்துவர்கள் அளவுக்கு அதிகமான ஒரு கோப்பிடம் வருகின்ற மக்களை தவறாக சொல்லவில்லை. நம்புங்கள், கட்டாயம் நான் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இனி வரும் காலங்களிலும் சரி, இப்போது நடந்திருந்தால் ஏதாவது தவறு இருந்தால் கூட அதை நடக்காமல் பார்ப்பதற்கு அனைத்து அரசு டாக்டர் சங்கமும் கட்டாயம் உறுதியோடு செயல்படும் என்று கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அரசு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாக என்ன கேட்குறாங்கன்னா, அரசு மருத்துவர்களுக்கான இடப்பற்றாக்குறை, அதாவது நிறைய வேகன்சி இருக்குது, ஃபில் பண்ணுங்கிறது நீண்ட நாள் மருத்துவ சங்கங்களோட கோரிக்கையாகவே இருந்துட்டு வருது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேலைப்பொழு காரணமாகவோ ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் பார்க்க போகிறோம், இல்லை கண்டினியூஸாக 24/7 வந்து நாங்கள் ஷிஃப்ட் பார்க்குறோம், எங்களால் முடியலை. ஸோ அதனால் ஏற்படுற டிப்ரெஷனை வந்து நோயாளிகள் மேலே காட்டுற சூழலாக அவங்க ரிலேட்டிவ் மேலே காட்டுற சூழலாக வருதுங்கிறது வந்து மருத்துவர் தரப்புலேருந்து கூறப்படுது. அரசு வந்து இதில் நடவடிக்கை இருக்கணும், வேலைப்பொழு இருக்கணுங்கிறது வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதாவது வேலைப்பொழு வந்து குறைக்கணும், எங்களுக்கு வேலைப்பொழுவை குறைக்கணும். அதான் சொன்னேனே, நானும் சொன்னேன் வேலைப்பொழு. கத்தியால குத்தப்பட்டவர் வந்து கடுமையான ஒரு சொல்ல விமர்சனம் பண்றீங்க, சமூக விரோதின்றீங்க. இதுக்கு அடிப்படையில் இருக்கிறது அரசு தான், போதிய மருத்துவர்கள் நியமிக்கல. அந்த அரசு இவ்வளவு ஒரு டோன்ல விமர்சனம் கூட பண்ண முடியல உங்களால. அதாவது அரசை வந்து நாங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாதுங்களே. நாங்கள் அரசு ஊழியர்கள் எங்களுடைய சைடில் இருக்கின்ற குறைகளை சொல்லிட்டோம். மருத்துவர்கள் தேவைக்கு நோயாளியின் தேவையை விட மருத்துவர் தேவை அதிகமாக இருக்குது இன்றைக்கு சூழ்நிலை. அதனால தான் 20,000 மருத்துவர்களை போர்க்கால அடிப்படையில் உடனே நியமிக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணமே அரசுக்கு கோரிக்கை தான்.